அழிவினுடைய உச்சம், அழிமாற்றத்தினுடைய உச்சம், தவறினுடைய உச்சம், கொடூரத்தின் உச்சம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காதல் தவறு கிடையாது, காதலிப்பது குற்றம் கிடையாது. என்னடா இது காதலிக்க சொல்கிறானே என்று நீங்கள் என்னை எதுவும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். வணக்கம், நான் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஸ்ரீவர்ஷினி இளங்கோ பேசுகிறேன். பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் மூளை முடுக்குகள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன பொள்ளாச்சியில் நடந்துவிட்டது? இது என்ன நான் தனியாக சொல்ல வேண்டுமா என்ன? கடந்த 10 நாட்களாக எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் சரி, எந்த நாளிதழ்களை புரட்டினாலும் சரி, எந்த சமூக ஊடகங்களை பார்த்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி, பாலியல் அத்துமீறல், பாலியல் அத்துமீறல், பாலியல் அத்துமீறல், இப்படித்தானே போய்கொண்டிருக்கின்றது. 4 இளைஞர்கள், கல்லூரி மாணவிகளை, இளம் பெண்களை திட்டமிட்டு இணையதளத்தின் வாயிலாக சென்று ஆசை வார்த்தை காட்டி பக்குவமாக காய் நகர்த்தி தனி இடங்களுக்கு கொண்டு சென்று பாலியல் தொந்தரவுகளை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வீடியோ எடுத்திருக்கின்றார்கள். அந்த கொடூரமான காட்சிகளை வீடியோ எடுத்திருக்கின்றார்கள். அந்த வீடியோவை எடுத்து அவர்களை மிரட்டி பணம் பெறவும் நகைகளை பெறவுமாக ஒரு புது வழியிலே பணம் சம்பாதிப்பதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்டதோடு மட்டுமல்லாமல் இணைந்து கைகோர்த்து இந்த அநியாயமான அக்கிரமமான காரியத்தை நடந்தேறி இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் யாரெல்லாம் மகள்களை பெற்றிருக்கின்றார்களோ அத்தனை பெற்றோர்களும் அடிவயிற்றில் நெருப்பு வைத்து எரியும் அளவிற்கு அவ்வளவு பெரிய கொடூரமான அநியாயமான காரியம் பொள்ளாச்சியிலே நடந்திருக்கின்றது. இது அவர்கள் இப்படி ஏமாற்றி இருக்கக்கூடாது. காதல் என்பது இன்றல்ல நேற்றல்ல, இலக்கிய காலங்களிலிருந்து அரசர் காலங்களிலிருந்து வந்து கொண்டிருப்பதுதான். காதல் தவறல்ல, காதலிப்பதும் ஒன்றும் தவறல்ல. ஆனால் காதலித்து ஏமாற்றுவது தவறு. அதைவிட காதலித்து ஏமாற்றுவதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்களை கொண்டு போய் அநியாயமாக நினைத்து பார்க்கவே கண் கூசும் அளவிற்கு, செவி கூசும் அளவிற்கு காரியங்கள் நடந்திருக்கின்றது. இந்த காரியங்கள் இன்னும் தொடர வேண்டுமா? இப்படிப்பட்ட செயல்கள் தமிழ்நாட்டிலே இன்னும் நடக்க வேண்டுமா? அதுவும் கலாச்சாரத்திலே ஊறிப்போன நல்ல பண்பாட்டை வளர்த்தெடுத்த கொங்கு நாட்டிலே இது நடக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய அழிவினுடைய உச்சம், அழிமாற்றத்தினுடைய உச்சம், தவறினுடைய உச்சம், கொடூரத்தின் உச்சம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எப்படி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்? தானாக நடந்து விடுமா? அரசு ஏதாவது சட்டங்களை இட்டு இதையெல்லாம் நிறுத்திவிட முடியுமா? முடியாது. நாம முன்வர வேண்டும். நாம இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளை அன்போடு பேசி, அன்போடு அவர்களோடு பரிவோடு பேசி, அவர்களுடைய பிரச்சனைகளை தினம் 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 அவர்களோடு ஒன்றி போய் பேசினால் அவர்களுக்கு ஏதாவது இடையூறுகள், சிரமங்கள், பிரச்சனைகள் இருந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். உங்களுக்கே நேரமில்லை என்று நீங்கள் அவர்களை விட்டுவிட்டு உங்களுடைய வேலையிலே நீங்கள் பிஸியாக இருந்தால் அவர்கள் யாரிடம் கூறுவார்கள்? நம்மளுடைய பிரச்சனைகள் செவிமடிக்க யாராவது கிடைப்பார்களா என்று அவர்கள் தேடி அலைந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இப்படி திட்டமிட்டு கொடூர செயல்களை செய்கின்ற பாவிகள் அவர்கள் கண்களிலே படுகின்றார்கள். இவர்களுடைய யதார்த்தத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட மிக மோசமான, நினைத்து பார்க்கும் மோசமான இந்த காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். தயவு செய்து இளம் பெண்களே, கல்லூரி மாணவிகளே, பள்ளி மாணவிகளே, கொஞ்சம் கவனியுங்கள். இதுவரை வந்தது ஒரு பாதை, இதுவரை நீங்கள் வந்தது ஒரு பாதை. இனி நீங்கள் செல்லுகின்ற பாதை இப்பொழுது வந்த பாதையை விட கொடூரமாக இருக்கும்.
இப்பொழுது இதுவரை நீங்கள் நடந்து வந்த பாதையை விட அது ஆபத்தானதாக இருக்கும். சிந்தியுங்கள். யார் உங்களோடு பேசுகின்றார்கள்? எந்த ஆண்மகன் உங்களோடு பேச துடிக்கின்றான்? எந்த இளைஞன் உங்களுக்கு வலை வீசுகின்றான் என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். உண்மையானவனா, உண்மையான நண்பனா, அல்லது காதல் வலை வீசி காம இச்சைகளை தீர்த்து கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய கூட்டத்தில் சேர்ந்தவனா என்பதை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அடியும் உங்களுடைய அடி மிகவும் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். முன்பு சொல்வார்கள், ஈழத்திலே தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அங்கங்கே கன்னி வெடிகளை விதைத்திருக்கின்றார்கள். எப்பொழுது வெடிக்கும், எங்கே கால் வைத்தால் வெடிக்கும் என்று தெரியாது என்று சொல்வார்கள். அதே போல இன்று இளம் மகளிர் அவர்கள் எங்கே ஆபத்து இருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். யார் உங்களை எதிர்பட்டாலும், யாரோடு பேசுவதற்கு, யாரோடு பழகுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும், ஆகா ஒரு வாய்ப்பு கிடைத்ததே, ஒரு அழகான இளைஞன் என்னோடு பேசுகின்றானே, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு வாலிபன் எனக்கு ஆண் நண்பனாக கிடைத்திருக்கின்றானே என்று பெருமை கொள்ளாமல், பெருமிதம் கொள்ளாமல் அவனை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து, அவன் பேசுகின்ற வார்த்தைகள் சரிதானா, அவன் செய்கின்ற செயல்கள் சரிதானா, அவன் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றான் என்பதை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், காதல் தவறு கிடையாது, காதலிப்பது குற்றம் கிடையாது. ஆனால் யாரை காதலிக்கிறோம் என்பதை உணர்ந்து காதலியுங்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டது, இலக்கியங்களில் சொல்லப்பட்டது. மன்னர் காலங்களில் அமராவதி, அம்பிகாவதி, லைலா, மஜ்னு இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த சரித்திரங்களில் உண்மையாகவே நடந்த சம்பவங்கள் தான் அது. ஆக எப்படிப்பட்டவர்களை காதலிக்கிறோம், யார் என்னோடு பேசுகின்றார்கள் என்பதை உணர்ந்து, முடிந்தால் அவர்கள் குடும்ப அளவில் உங்களுடைய குடும்பங்களும் கலந்து பேசி காதலிப்பது நல்லது என்று கூறிக்கொள்கிறேன். என்னடா இது காதலிக்க சொல்கிறானே என்று நீங்கள் என்னை எதுவும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் உங்களை காதலிக்க சொல்லவில்லை. ஒருவேளை நீங்கள் காதல் கொண்டால், ஒருவேளை நீங்கள் காதல் வயப்படும் சூழல் வந்தால், அந்த காதல் உண்மையானதா என்று நீங்கள் நிர்ணயம் செய்யுங்கள் என்றுதான் கூறிக்கொள்கின்றேன். இனி வரும் காலங்கள் நமக்கு நல்ல காலங்களாக அமையட்டும். இந்த கொங்கு நாட்டின் மீது விழுந்த பழி, இதுபோல ஒரு சம்பவம் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் வைராக்கியமாக நாம் முடிவெடுப்போம் என்று கூறி பார்த்து நடந்துக்குங்க, சூதானமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு அருமையான ஒரு அழகான பூந்தோட்டத்துக்குள் போற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பெண்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கல்லூரி மாணவிகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பள்ளி மாணவிகளே. நம்மளுடைய வர்ஷினி ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.